வணக்கம், வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து திணை பாயாசம். இதுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு 1 கப், திணை 3 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை இது மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்த பருப்பு, திணை எல்லாத்தையும் இதில் போட்டு மீடியம் ஹீட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. வறுத்து முடித்ததுக்கப்புறம் அதே பேனில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இது மாதிரி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இந்த மீன் டைமில் வெல்லம் 1.5 கப் எடுத்து அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம வந்து குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி வச்சு வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் இது மாதிரி நல்லா வந்திருக்கு. நம்ம வந்து இதை வந்து ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கூழ் மாதிரி ஆயிரும். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம வந்து இப்போ வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். அதில் இது மாதிரி வெல்லத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூடான பேனில் நெய் ஊற்றி அதில் வந்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம வந்து பாயாசத்தில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயாசத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசத்துக்காக நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணுறோம். இந்த தேனும் திணையும் சேரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். அதனால் நம்ம வந்து தேன் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசி அந்த பாயாசத்துக்கு நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த திணை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த திணை பாயாசம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அதோட சுவையும் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.